கொக்குவில் யாழ் விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை. தலையே நீ வணங்காய், வாயே வாழ்த்து கண்டாய், கண்கால் காண்மிங்களோ, மூக்கே நீ முகராய், நெஞ்சே நீ நினையாய். நம்முடைய தேகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களுக்கும் என்ன சொல்கிறார்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயலை சொல்லி எல்லா இடத்திலும் இறைவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். யார்? அப்பர் சுவாமி. சுந்தரர் என்ன செய்தார்? இவற்றையெல்லாம் வாங்கி இந்த திருத்தொண்டர் தொகையை பாடினார். திருத்தொண்டர் தொகை. இதற்கு பிறகு திருத்தொண்டர் திருவந்தாதி என்று இவரை பின்பற்றி அந்த பின்னுக்கு வந்தது ஒரு நூல். திருத்தொண்டர் புராணம் பின்னுக்கு வந்தது. ஆக இந்த திருத்தொண்டர் தொகை மிக முக்கியமானது. இப்போ அந்த தொகையில் இருக்கக்கூடிய அடியார்கள் ஆறுன்றதை நாங்கள் பார்ப்போம். நான் சொல்லித்தரேன், நீங்கள் சொல்லுங்கள். தில்லைவாள் அந்த அர்த்தம் சொல்லுங்க. அடியார்க்கும் அடியேன். தில்லை 3000 பேரை சொல்லிட்டார். திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன். அப்போ திருநீலகண்டர் யாரு? குயவர். என்ன அருமையாக சொல்கிறார். இப்போ சிவனுடைய அடியார்களுக்கு இனம் கணம் கிடையாதம்மா, சாதி சமயம் இல்லை, இறைவனுடைய அடியார்கள். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். அடியார்கள் வந்து சுவாமிகிற பேரை சொல்லி கேட்டால் தன்னிட்ட இருக்கிற ஏதோ அதை கொடுத்து விட்டுறேன். யார்? இயற்பகை நாயனார். இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையார் விரல் மண்டற்கடியேன், அல்லி மென் முல்லை அம்தார் அமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே, இலை மலிந்த வேல் நம்பி எறிபத்தற்கடியேன், வள ஏனாதிநாதன் தன் ஏனாதிநாயனார் ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கு அடியேன், கடபூரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், மலை மலிந்த தோள் வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன், அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயற்கு அடியேன், அரூரன் அரூரில் அம்மானுக்காளே, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன்,
செம்மையே திருநாளை போவார்க்குமடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டு எழுந்த தாதை தாள் அதாவது தகப்பனை தன்னுடைய கையில் இருந்த கத்தியால் வெட்டின ஒரு சண்டேஸ்வரர். சரியா? அதுதான் வெகுண்டெழுந்த தாள் மணிமிலால் அறிந்த அம்மையான் அடி சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கு அரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் பெருமுயலை குறும்பர் பேயற்கும் அடியேன் பெருமிழலை குறும்பற்கும் பேயற்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒலி புனல் சூழ் சாத்த மங்கை நீலனக்கற்கடியேன் அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே வம்பரா வரிவண்டு மணம் நார மலரும் மது மலர் நற்கொன்றையான் அடியல்லால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமர் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலர் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூட்கற்கும் அடியேன் அம்பரன் சேர் மாசிமாறன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே வார்கொண்ட வனமுலையாள் உமை பங்கன் கடலே மறவாது கல்லறிந்த சாக்கியற்கு அடியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கு அடியேன் செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டற்கடியேன் கார்கொண்ட கொடைக்களரில் அறிவார்க்கும் அடியேன் களறிற்று அறிவார்க்கும் அடியேன். சரிதானே? கடற்காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேட்கூற்றன்
கலந்தை கோனடியேல் அரூரன் அரூரில் அம்மானுக்காளே பொய்யடிமையில்லாத புலவர்க்குமடியேன் பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழற்கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையறையற்கடியேன் விரி திரை சூழ்கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கைதடிந்த பரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கலச்சத்தி வரிஞ்செயர்கோன் அடியார்க்கு மடியேன் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கு மடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே கரைக்கண்டன் கயல்லடியே காப்பு கொண்டிருந்த கணம்புல்ல நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறைக்கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருள் அகற்றும் சோதி தொன்மையிலை வாயினான் அடியார்க்கு மடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனை அடுவார்க்கடியேன் அரூரன அரூரில் அம்மானுக்காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கலச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனாம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் புடைசூழ்ந்த புலி அதழ் மேல் அரபாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீறு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர்பூசல் வரிவளையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன்
தென்னவனாயுலகாண்ட செங்கண்ணார்க்கடியேன் திருநீலகண்டத்து பானற்கு அடியேன் என்னவனா மரநடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாமாரூரன் அடிமை கேட்டு ஒப்பார் அரூரன் அரூரில் அம்மானுக்காளி ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவரே. இப்போ இதில் இந்த நாயன்மார்களை சொல்லியிருக்கிறார். இந்த நாயன்மார்களுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அப்போ சம்பந்தர் பொம்மான் என்று பாடினார், அப்பர் அம்மான் என்று பாடினார். விரட்டான துறை அம்மானே பீடுடைய பிரமாபுரமேவிய பொம்மான் இவனன்றே. சரிதானே? அவர் பொம்மான் என்றார், இவர் அம்மான் என்றார், இவர் பித்தா என்றார். யார்? சுந்தரர். பித்தா அத்தா பித்தா என்றார். அடுத்த நிமிஷம் என் அத்தா அத்தான் அத்தா என்றார். அதே நேரத்தில் அப்பரும் அத்தா என்று சொல்கிறார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இறைவனுடைய பெருமையை, இறைவனுடைய பேரை சொல்லி, செல்வமே என் செல்வமே சிவபெருமானே பெருமானே யார் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தே எங்கு எயும் தூ அருளுவது இனியே. அப்பா அம்மையே அப்பா ஒப்பில்ல மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே செம்மையே ஆய செம்மையாய சிவ பதம் அளித்த செல்வமே 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 சிவபெருமானே. என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? நேரடியாக பேரு சொல்றார். சிவபெருமானே என் செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன்
எங்கு எழுந்து அருள்வது இனியே. சுவாமி பேர் சொல்லி கூப்பிட்றேன். அம்மையே, அப்பா, ஒப்புயில்லா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே. அன்பாகிய அந்த பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாறைக்கல்லாக என்னுடைய உள்ளத்திலே அதுக்குள்ளே விளைந்த ஆரமுது. ஆரமுது என்று என்ன? தித்திக்கின்ற அளவு கடந்த, அதான் தேனை பால் தயிர். இதுக்கு அப்பால் சொல்கிறார். என்னன்னு சொல்கிறார்? அல்லி கமலத்து அயனும் அல்லி கமலத்து மாலும் அல்லாதவரும் அமரர்கோனும் சொல்லிப் பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை சொல்கிறார். நெல்லிக்கனியை, தேனை, பாலை, நிறையின் அமுதை, அமுதில் சுமையை. அங்கேன்னு சொல்கிறார் ஆரமுதே. இதுதான் இந்த ஆரமுது. இந்த அஞ்சு சேர்ந்தது என்ன? ஆரமுது. புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. இப்போ இது நான் உங்களுக்கு சொன்னேன் ஆரம்பத்தில், இது மிடற்று யாழ். இங்கேருந்து வார ஒலி, இது மிடரு கழுத்துக்கு பேர். இங்கேருந்து வார ஒலி மிடற்றினுடைய ஒலி. அப்போ இந்த உடம்பு என்ன? சரீர யாழ். சரீரம் என்ற பேரோடு இருக்கு. இது இருந்தால் தான் இந்த தந்தியால் மீட்கலாம். சாரீரம் என்ற தந்தியை மீட்கலாம். சரீரம் இல்லாட்டி மீட்கலாமோ? ஆக கதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி. சரீரம் இருந்தாத்தான். பூவான் மலர் கொண்டு அடியார் தொழுவார். ஐயா, உனக்கு குறைவு இல்லை என்றால் இவ்வடிமை தனக்கும் குறைவில்லையோ நல்லை ஐயா. கொக்குவில் யாழ் விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை.